இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா நோ மோர் क्वेश्चंस. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு நோ மோர் क्वेश्चंस. வணக்கம் டோக்கியோ டிவி தமிழ் நேயர்கள். என் பேர் டாக்டர் வெங்கட் சுப்ரமணியம். நான் யுனைடெட் கிங்டம்ல பெய்ஜிங் ஸ்ட்ரோக்ங்கிற ஊரில் கோலோரெக்டல் சர்ஜனாக இருக்கேன். அதாவது குடல் புற்றுநோய் நிபுணராக இருக்கேன். அதை தவிர ஹர்னியர் ஆப்ரேஷன், பைல்ஸ் அதுலேயும் நிபுணராக இருக்கேன். நிறைய நேயர்கள் குடல் சம்பந்தமாக கேள்வி அமைச்சிருக்கீங்க. முடிந்த வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் பண்ணலாமா, அதாவது விரதம் இருக்கலாமா, நல்லதா, வாரத்துக்கு ஒரு தடவை இருக்கலாமா, மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கலாமா கேட்டிருக்கீங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க விரதம் அடிக்கடிக்கு இருக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஐ வுட் நாட் அட்வைஸ் யூ டு ஃபாஸ்ட் ஆஃபன். ஃபாஸ்டிங் அசிடிட்டி ஜாஸ்தியா இருந்தா இன்ஃபேக்ட் நீங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடணும். முக்கியமா பிரேக்ஃபாஸ்ட், இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே. காலை உணவு. உணவுகள் எடுத்தா காஃபி, அதாவது கெஃபீன் இருக்கிறது, டீலையும் கெஃபீன் இருக்கு, கிரீன் டீலையும் கெஃபீன் இருக்கு. அதை தவிர கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள், கோக், பெப்சி அது சார்ந்த எந்த ட்ரிங்காக இருந்தாலும் அசிடிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அதை தவிர ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாமே அசிடிட்டியை ஜாஸ்தி பண்ணும். ஸோ அசிடிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக கேஃபீன் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தவிர டயட்ல வந்து நீங்க ரொம்ப காரம் சேர்த்துக்க வேண்டாம். நைட்ல வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியா சாப்பிடுங்க. ஒரு சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு குறைஞ்சது 2 ஹவர் இடைவெளி இருக்கணும் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு. சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறது கெட்ட பழக்கம். ஹெவியா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு இருங்க. முடிஞ்சா ஈவினிங் வாக்ஸ் போங்க, நல்லது. வெளியில எங்கேயா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போனீங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அசிடிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க அசிடிட்டிக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் அந்த ஈவினிங்க்கு நீங்க மருந்து எடுத்துக்கலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி வந்து அயன் டேப்லெட் லாங் டேர்ம் கன்சப்ஷன் எடுத்துக்கலாமா, ரொம்ப நாள் அயன் டேப்லெட் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அயன் டேப்லெட் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அயன் கம்மியா இருக்கு, ரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். அதாவது அனீமியான்னு சொல்லுவாங்க. அனீமியா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். முதல்ல அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணும். இப்போ முக்கியமான காரணம் வந்து மகளிர் ஹெவி பீரியட்ஸ் இருந்ததுன்னா அதுல நிறைய பிளட் லூஸ் பண்ணுவாங்க. அதனால அனீமியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அயன் டெம்பரரியா சாப்பிட்றது நல்லது. அதே சமயத்துல பிளட் லாஸ் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இதே 50 வயசு மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு அனிமியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற எங்கேயாவது பிளட் லூஸ் ஆகுதா பார்க்கணும். அதாவது குடல் மூலமா பிளட் கசியலாம். அப்படி குடல்ல பிளட் லூஸ் ஆகுதுன்னா தே மே நாட் நெசசரிலி சீ இட், உங்களுக்கு தெரியாம கூட போகலாம். அதாவது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கசியும் போது அது வேஸ்டோட மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களால கவனிக்காம இருக்கலாம், அது கவனிக்க முடியாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க உங்க டாக்டரை பார்க்கறது நல்லது. அதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. வெஜிடேரியன்ஸ் நிறைய சாப்பாட்டுல வந்து அயன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது. அடுத்த கேள்வி. ஸோ ப்ளோட்டிங் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ப்ளோட்டிங் அதாவது வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே வயிறு உபசமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. முக்காவாசி பேருக்கு ப்ளோட்டிங் அதுவும் சாப்பிட்ட உடனே வருதுன்னா அது அநேகமா அசிடிட்டினாலதான் இருக்கும்.
ஸோ முதல்ல சொன்ன மாதிரி அசிடிட்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன தவிர்க்கணும், முக்கியமா வந்து கேஃபீன், காஃபி, டீ நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தவிர ப்ரூஃபன் மாதிரி ஐபுப்ரூஃபன், நியூரோஃபன் அந்த டேப்லெட்ஸ்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்கணும். ஸ்ட்ரெஸ் கூட வந்து அசிடிட்டி ஜாஸ்தி பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன ரிலாக்ஸேஷன் பண்றீங்க? ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ரிலாக்ஸேஷன் வகை இருக்கு. சிலர் யோகா பண்ணுவாங்க, சிலர் மியூசிக், ஆர்ட், உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதுல ஈடுபடுறது கண்டிப்பா உங்க அசிடிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பீரியட்ஸ் இருக்கிற போது சில பேருக்கு வந்து ப்ளோட்டிங் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீரியட்ஸ் போது சில ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகுது நம்ம உடம்புல. அது சேஞ்ச் ஆகும்போது ப்ளோட்டிங் வர்றது வந்து கொஞ்சம் காமன். நம்ம அதாவது யூட்ரஸ் பீரியட்ஸ் வரும்போது இன்னும் அதுல பிளட் சப்ளை ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து யூட்ரஸ் ஹெவியா வந்து குடல்ல ப்ரெஸ் பண்ணும்போது அதனாலயும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் சென்சேஷன் வரும். சிலருக்கு வந்து முக்கியமா அந்த சமயத்துல கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்றது நல்லது. அது கான்ஸ்டிபேஷன் ட்ரீட் பண்ணாலும் ப்ளோட்டிங் சரியாகும். அந்த டாபிக்ல இருக்கும்போதே சிலர் வந்து கான்ஸ்டிபேஷன் பத்தி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க என்ன பண்றது, கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிக மிக முக்கியமான மருந்து கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து நீர், குடிநீர். ஸோ தண்ணி வந்து நீங்க ஒரு சராசரி அடல்ட் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிலர், அதாவது ரொம்ப கிட்னி பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அது தவிர வேற யாரா இருந்தாலும் 2.5 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்க எய்ம் பண்ணணும். நம்ம நிறைய பேர் வந்து இல்ல நான் நிறைய தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த உடனே. நீங்க டவுட் இருந்ததுன்னா மெஷர் பண்ணி குடிக்கிறது பெட்டர். ஒரு 1 லிட்டர் பாட்டில் இல்ல 2 லிட்டர் பாட்டில் காத்தால ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1 லிட்டர் பாட்டில் இருந்தா நான் 2.5 பாட்டில் அந்த மாதிரி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க கரெக்டா 2 பாட்டில் குடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. தண்ணி சில பேர் வந்து தண்ணி குடிக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. டே டைம்ல எனக்கு மொத்தம் 2.5 லிட்டர்ஸ் குடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாட்டில், அதாவது ஒரு பெரிய கிளாஸ் டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு தூங்கும் போதே கூட்டிட்டு எடுத்துட்டு போங்க பெட்டுக்கு. தூங்கும் போது குடிக்க வேண்டாம். காத்தால எழுந்த முதல் தருணம் அந்த 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெட் விட்டு எழுந்துருங்க. இது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். அண்ட் சிலருக்கு வந்து தண்ணி நிறைய குடிச்சுனா ஈவினிங்ஸ் இல்ல நைட் டைம் நான் வந்து அடிக்கடிக்கு நீர் டாய்லெட் போறதுக்கு எனக்கு ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடிக்கடிக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அடிக்கடிக்கு நீர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து காலை வேளையில நிறைய தண்ணி குடிங்க. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேல தண்ணி குடிக்கிறத முக்காவாசி நிறுத்திடுங்க. ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் கிளாஸ், ஒரு டம்ளர் கிளாஸ் குடிங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு 6:30க்கு மேல ரொம்ப குடிக்க வேண்டாம். காத்தால பூரா ஒரு 2 லிட்டர் குடிச்சிங்கன்னா ஸோ நைட் டைம் உங்களுக்கு யூரின் போறதுக்கு கஷ்டம் ரொம்ப இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் நீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். கான்ஸ்டிபேஷன் பத்தி இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்க நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், முக்கியமா வந்து கிவி ஃப்ரூட்ஸ், ஃபிக், ஆப்ரிகாட் இதெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தோட முக்கியம் முதல் சொன்ன மாதிரி தண்ணி. நீங்க 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் கான்ஸ்டிபேஷனுக்கு தண்ணி ஒழுங்கா குடிக்கலன்னா மருந்து ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அடிக்வேட்டா இருக்கணும். அதுக்குன்னு ஓவரா சாலட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ப்ளோட்டிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து எக்கச்சக்கமா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், எனக்கு ஆனாலும் கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன்ஸ் கூட கான்ஸ்டிபேஷன் இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்க உடல்வாகு அப்படின்னா அவங்க பாடி மேக்கப் அந்த மாதிரி இருக்கு. கான்ஸ்டிபேஷன் ஆகுது அப்படின்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ டயட்ல ஓரளவுக்கு பண்ணலாம். தண்ணி குடிச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அதை தவிர இன்னும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னா சில பேருக்கு மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும்.
ஸோ நான் மெடிசின் சாப்பிட்டு கான்ஸ்டிபேஷன் மெடிசின் சாப்பிட்டு நான் ரொம்ப பழகுவானான்னு பார்க்குறேன் நான். அப்புறம் அதுவே பழக்கமாயிடும் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, பிளட் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா நீங்க சரி டாக்டர் நான் ஒரு டெய்லி ஒரு பிளட் ப்ரெஷர் மாத்திரை நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் குடலுக்கு இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கு, நான் மருந்து சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சாப்பிடுங்க நீங்க. 50 வயசு மேல இருக்கிறவங்க இப்ப குடல்ல திடீர்னு உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது கான்ஸ்டிபேஷன் ஆகுது, இல்ல லூஸ் மோஷன் ரொம்ப ஆகுது அப்படின்னா, அது ரொம்ப ஒரு 6 வாரம் மேல தொடர்ந்து இருந்துச்சுன்னா, நீங்க டாக்டர் அணுகணும். அதுக்கு டெஸ்ட் பண்ணணும். அ அதே மாரி இப்போ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, அது பத்தி பயப்படணுமான்னு கேட்டிருக்கீங்க சில பேரு. ப்ளீடிங் வந்து கொ அதாவது டாய்லெட் போகும்போது ப்ளீடிங் வருதுன்னா, அதுக்கு காமனஸ்ட் காஸ் வந்து அ அ பைல்ஸ், அதாவது மூலம், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ், மூலம் எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் காமன் காரணம். அம் அ முக்காவாசி பேர் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா, அதனால பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் வரும். அம் ஹெமராய்ட்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா, ஹெமராய்ட்ஸ் மோசமாகும், பெருசாகும், ப்ளீடிங் ஜாஸ்தியாகும். ஸோ ப்ளீடிங் இருக்கு, ஹெமராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க ஹெமராய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா கான்ஸ்டிபேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. கான்ஸ்டிபேஷன் ஆகாம பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் பார்த்து சாப்பிடணும். ஸோ டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறவங்க, என்னால இதை சாப்பிட முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க மருந்து சாப்பிடுறது தப்பில்ல. இப்போ திடீர்னு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, குடல் எனக்கு நார்மலா நான் சாதாரணமா இருக்கும். இப்போ வந்து ஒரு 2, 3 மாசமா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க டாக்டர் அணுகணும். ஏன்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. குடலுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? உங்களுக்கு குடல் அ பழக்கம் சேஞ்ச் ஆறதுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த இதுலயே வந்து ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் மூலம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஹெமராய்ட்ஸ் முதல் ட்ரீட்மெண்ட் வந்து கான்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணுங்க. கான்ஸ்டிபேஷன் ஆகாம பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயின் ஆகாம பார்த்துக்கோங்க. ரொம்ப வெயிட் தூக்காம பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலி மென் பவர் லிஃப்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஜிம்முக்கு போய் ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் தூக்குறவங்க, அந்த பழக்கம் இருந்ததுன்னா ஹெமராய்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது. பட் உங்க இருதயத்துக்கு தேவையான எக்ஸசைஸ், அதாவது கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைசஸ் எல்லாமே எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் அண்ட் கிராஸ் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து சேஃபா பண்ணலாம். அதுக்கும் ஹெமராய்ட்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஹெமராய்ட்ஸ் சில பேருக்கு ரொம்ப பெருசாகி மூலம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா சைக்கிளிங் கஷ்டம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னது நீங்க கான்ஸ்டிபேஷன் இல்லை எனக்கு டாக்டர், நான் ஹெமராய்ட்ஸ் அடிக்கடிக்கு ப்ளீட் ஆகுது, பெருசா இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய வகையான சர்ஜரி இருக்கு. ஸோ சில ரொம்ப பெருசா ஹெமராய்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அது நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட். ஆனா வந்து இட் இஸ் குவைட் பெயின்ஃபுல். நல்ல வலி இருக்கும். குறைஞ்சது ஒரு 6 வாரத்துக்கு வலி இருக்கும் உங்களுக்கு. பட் நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் கொடுத்ததுன்னா அந்த வலியை பொறுத்து தான் ஆகணும். மருந்து கொடுப்பாங்க பெயின் எடுக்கிறதுக்கு, பெயின் கம்மி பண்றதுக்கு. பட் அது பெயின் வந்து சுத்தமா எலிமினேட் பண்ணாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர வேற வேற ட்ரீட்மெண்ட் கட் பண்ணாம பண்ண ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கு. லேசர் சர்ஜரி சொல்லுவாங்க, ஹேலோ சொல்லுவாங்க, டிஜி ஹேல், இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்தியால இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு இப்போ அது. அது நீங்க பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு எதுல அவங்க நிபுணரா இருக்காங்களோ அவங்க அந்த டெக்னிக் பண்ணுவாங்க. இப்ப சிலருக்கு வந்து எனக்கு ஹெமராய்ட்ஸ் கட் பண்ற அளவுக்கு எனக்கு பெயின் தாங்க முடியாது, எனக்கு ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணணும், கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருந்தா பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு வந்து கட் பண்ணாம பண்ண வேண்டிய சர்ஜரி இருக்கு. அதுக்கு ஏற்ற ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பத்தி அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ மூலம் எனக்கு ஹெமராய்ட்ஸ் இருக்கு, வெளியில ஒரு கட்டி இருக்கு, எப்பயாவது கான்ஸ்டிபேஷன் ஆனா அப்ப ப்ளீட் ஆகுது, அது தவிர எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சர்ஜரி தேவையில்லை அதுக்கு. ஹெமராய்ட்ஸ் வந்து கேன்சர் ஆகாது. ஸோ ஹெமராய்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து எனக்கு பிற்காலத்துல கேன்சர் வரும்னு பயப்படுறதுனா அதனால கேன்சர் வராது. ஸோ உங்களுக்கு அதனால பாதிப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்துல
அதை விட்டுடலாம் நீங்க அப்படியே. அது கான்ஸ்டிபேஷனை பார்த்துக்கோங்க, வெயிட் ரொம்ப தூக்காதீங்க. அதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு சரியாயிடும். அடுத்த கேள்வி வந்து ஒருத்தர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சார்பா கேட்டிருக்காங்க. அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு உடனே டாய்லெட் போகணும்னு பழக்கம் இருக்கு. உடனே அவருக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அவங்க குடல் வாகுங்க. அதாவது இரிட்டபிள் பவுல்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3 வருஷமா இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ சாப்பிட்டு உடனே இந்த மாதிரி ஆகுது. இப்ப அவங்க நல்லா சாப்பிடுறாங்க, வெயிட் ஒன்றும் குறையல அப்படின்னா வேற எதுவும் வரி பண்ற மாதிரி காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. வயிற்று வலி ஜாஸ்தியா இருக்கு, இது புதுசா வந்திருக்கு, இல்ல ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எடை குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட பார்க்கணும். அதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய டெஸ்ட் இருக்கு அதுக்கு. நீங்க ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன டெஸ்ட்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில லூஸ் மோஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்து டயட்டை கொஞ்சம் பார்க்கணும் நீங்க. அதாவது உங்க குடல் வந்து சில டயட்டுக்கு சென்சிட்டிவா இருக்கலாம். இப்போ 4 பேருக்கு டயட் அப்பப்ப லூஸ் மோஷன் ஆகுதுன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடு அஃபெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு சம்பந்தமா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து சாலட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்டா டயரியா ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது சாப்பிட்டா கஷ்டமா இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட் வே டு டூ இட் இஸ் அலர்ஜி டெஸ்ட் பண்ணுவா டாக்டர். நானே இப்போ போஸ்ட் பண்ண அலர்ஜி டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க காசு செலவு பண்றதுக்கு முந்தி ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது ஒரு நாள் நீங்க பூரா என்ன சாப்பிடுறீங்க, சிறுதினி ஸ்நாக்ஸ் எதை சாப்பிட்டாலும் அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ on one side write down what you eat every day. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, ப்ளோட்டிங் எப்படி இருந்தது, இல்ல லூஸ் மோஷன் ஆகுதுன்னா அது எப்படி இருந்தது, வயிற்று வலி இருந்ததுன்னா அது எப்படி இருந்ததுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஸோ அந்த என்னன்னைக்கு மோசமா இருந்ததோ அன்னைக்கு 24 மணி நேரம் முன்னாடி, அதாவது 24 hours பிஃபோர் பேட் டே என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு பாருங்க. அந்த 5 நாள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காமன் டினாமினேட்டர் இருக்கும். ஏதோ ஒண்ணு வந்து அந்த 5 நாளும் வந்து நான் ஏதோ சாப்பிட்டேன், அது சாப்பிட்ட உடனே எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ வந்து சிலருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டயட் அது சாப்பிட்டா கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு டயட் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுதுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அது சாப்பிடுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு பசி நல்லா எடுக்குது, வெயிட் குறையல அப்படின்ற போது வேற ஸ்பெஷலிஸ்டா டெஸ்ட் பண்ணணும்னு இமீடியட்டா அவசியம் கிடையாது. இப்போ உங்க ஃபேமிலியில வந்து யாருக்காவது ஏதாவது மேஜர் குடல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்ப எங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு, அண்ணாக்கு இருந்திருக்கு, தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஃபேமிலியில சொந்தக்காரங்களுக்கு புற்றுநோய், குடல் புற்றுநோய் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு குடல் பழக்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது மிக மிக முக்கியம். அடுத்த கேள்வி வந்து இப்போ கோவிட் சீசன், அதனால கோவிட் பத்தி there is a question on COVID. I know the person who's asked about this question cannot understand Tamil, so I'm going to answer this in English. So that question is, what is the long-term impact of COVID on the digestive system? The answer is we don't know yet, because COVID is a new problem, and one of the symptoms of COVID is diarrhea, and it happens in up to 30% of patients who are affected by COVID. We don't yet know the long-term effect. It is an immune-mediated reaction on the digestive system, and majority of the patient, based on our experiences with other viruses, other infections, will recover fully as far as the digestive system is concerned. So with our experience with other infections, majority of the patient will not have long-term impact on the GI tract. So please don't worry about it. There are many things we don't know about COVID. One of the other questions people ask is there any long-term impact of COVID on us generally, on a human body, people who are affected? Again, how you're affected, how your body reacts varies. So some of them, they have bad respiratory symptoms, chest symptoms. Majority recover fully, but some may take years to recover, to get back to the normality, and some may not recover
from the chest symptoms 100%. They may improve 90%, but not necessarily 100%. So another question is, I have undergone a hernia repair 6 months ago. My tummy is still big. So what are the things I can do? Hernia operation is usually a very safe operation, and it's got very good success rate as long as you meet the right specialist. And hernia is a weakness. Herniaங்கிறது வந்து நம்ம மசில்ல ஒரு வீக்னஸ் அது. முக்காவாசி காரணம், காமனஸ்ட் காரணம் ஹர்னியா வரதுக்கு ப்ரீவியஸ் சர்ஜரி. இப்போ உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்கார் இஸ் அ வீக் ஸ்பாட். ஸோ அதுல உங்களுக்கு ஹர்னியா வரலாம். ஒன்ஸ் ஹர்னியா வந்திருக்கு அப்படின்னா நீங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு மிந்தி கூட வந்து வெயிட் ரொம்ப தூக்கக்கூடாது. ரொம்ப வெயிட் தூக்குனீங்கன்னா ஹர்னியா பெருசாகிட்டே போகும். அதே மாதிரி பெரிய ஹர்னியா இருந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணா கூட நீங்க வெயிட் லிஃப்டிங் ரொம்ப பண்றதை தவிர்க்கணும். இப்ப டே டு டே ஆக்டிவிட்டிஸ், வீட்டு வேலை, சின்ன சின்ன வேலை பண்றது தப்பு கிடையாது. பட் இப்போ நீங்க கார்டனிங் பண்றீங்க, பெரிய வெயிட்டான தொட்டியை மூவ் பண்றீங்க அப்படின்னா அது அவாய்ட் பண்றது பெட்டர். யாராவது ஒரு ஹெல்ப் வச்சுக்கோங்க, 2 பேர் சேர்ந்து தூக்குறது பெட்டர். ஸோ வெயிட் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆச்சு திருப்பி ஹர்னியா வராம என்ன பண்ணும் அப்படின்னா, முக்கியமா வந்து நீங்க வெயிட் கூடாம பாத்துக்கோங்க, உங்க ஃபிட்னஸ் பாத்துக்கோங்க. இல்ல டாக்டர் நீங்க வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, எக்ஸசைஸ் கம்மியா பண்ணுமா அப்படின்னா, நீங்க வெயிட்ஸ் தவிர வேற நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. வாக்கிங், ரன்னிங், கிராஸ் ட்ரெயினர் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு வயிறு உபசமா இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் குறைச்சிங்கனாலே உங்களுக்கு வயிறு உபசம் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஹர்னியா ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு வயிறு பெருசா இருக்கிறதுனால ஹர்னியா ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஹர்னியா தவிர பல காரணம் இருக்கு வயிறு பெருசா இருக்கிறதுக்கு. ஸோ நீங்க ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட நீங்க கேட்கணும், எனக்கு இது ஆப்ரேஷன் பண்ணா எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும், வயிறு இந்த வீக்கம் ஃபுல்லா குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம் ஹர்னியா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அடுத்த கேள்வி, பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணவங்க நியூட்ரிஷன் சேஞ்ச் பண்ணுமா கேட்டிருக்கீங்க. அதாவது உடல் ரொம்ப உபுசமா இருக்கிறவங்க உடல் எடை குறையறதுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிப்பாங்க. அந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில நிறைய வகையான சர்ஜரி இருக்கு. ஸோ சிலர் வந்து அந்த ஸ்டமக் வந்து முக்காவாசி எடுத்துருவாங்க சில சர்ஜரியில ஸ்டமக்ல பலூன் வைப்பாங்க, சில இதுல ஸ்டமக்கை ஸ்டேபிள் பண்ணுவாங்க, பைபாஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க ஸ்பெஷலிஸ்ட் கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் புரோட்டீன் ஜாஸ்தி சாப்பிடணுமா, சப்ளிமெண்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னா உங்க வெயிட் குறையணும்னு பண்றீங்க. ஸோ நீங்க ரொம்ப சப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா the purpose will be defeated. ஸோ புரோட்டீன் ஜாஸ்தி சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் சில பேரியாட்ரிக் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்க புரோட்டீன் அப்சார்ப்ஷன் கேன் பி எஃபெக்டட். ஸோ அதுக்கு புரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவை. அது உங்க ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவார். உங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ப்ளீடிங் ஃப்ரம் த ரெக்டம், அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ப்ளீடிங்க்கு காமனஸ்ட் காரணம் வந்து மூலம், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ். இப்போ ஸ்பெஷலா வந்து பிளட் வந்து ரத்தம் ரொம்ப பிரைட்டா இருக்கு, நான் வெளிக்கு போன அப்புறம் எனக்கு வெளிக்குல கொஞ்சம் பிளட் தெரிஞ்சுது, இல்ல வெளிக்குல உங்களுக்கு டாய்லெட்ல கோட்டிங் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து அநேகமா மூலத்துல இருந்து தான் இருக்கும் ப்ளீடிங். அண்ட் சில டைம்ஸ் வந்து டாய்லெட்ல வந்து உங்களுக்கு பிளட் நிறைய ஸ்பிளாஷ் ஆன மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் வி கால் ஸ்பிளாஷ் இன் த பேன். அந்த மாதிரி இருந்தா அதுவும் அநேகமா மூலத்தினாலதான் இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுங்க, தண்ணி நிறைய குடிங்க, ஃப்ரூட்ஸ், ஃபைபரிங் எடுத்துக்கோங்க. வேணும்னா ஸ்டூல் சாஃப்ட்னஸ் கூட எடுத்துக்கலாம். நிறைய ஸ்டூல் சாஃப்ட்னஸ் ஓவர் த கவுண்டர் இருக்கு. இப்போ உங்க வயசு வந்து 40க்கு மேல இருக்கு, எனக்கு எப்பவுமே வந்து நான் டயட் எதுவும் சேஞ்ச் ஆகல, பட் திடீர்னு வந்து குடல் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது ஆல்டரேஷன் இன் பவுல் சொல்லுவாங்க. அது இருந்ததுன்னா உங்க ஸ்பெஷலிஸ்ட நீங்க பார்க்கணும், குடல் சம்பந்தமா டெஸ்ட் பண்ணணும். நாங்க வந்து ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க கிளினிக்ல நிறைய பேர் பார்ப்போம்.
நான் கேன்சர் சர்ஜரி இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. 100க்கு 90% மேல ப்ளீடிங்னு வரவங்களுக்கு கேன்சர் கிடையாது. ஆனால் when you are in the age group over 40, 50s, உங்க ஃபேமிலியில யாருக்காவது கேன்சர் இருந்திருக்கு, அதாவது கசின்ஸ், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுங்கெல்லாம் கேன்சர் குடல்ல இருந்ததுன்னா நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது மிக முக்கியம். ஆனால் ப்ளீடிங் பார்த்த உடனே தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. சொல்ற மாதிரி 90% வந்து கேன்சர்னால இருக்காது, அநேகமா ஹைவ்ஸ்னால தான் இருக்கும். ப்ளீடிங்லேயே வந்து சிலருக்கு வந்து டாய்லெட் போகும்போது ரொம்ப வலிச்சு டாய்லெட் போன ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிஷர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டயர் மாதிரி இருக்கும் ஏனஸ்ல. அது அநேகமா கான்ஸ்டிபேஷன் போகும்போது ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸ் போனீங்கன்னா அதனால டயர் வரும், அதனால உங்களுக்கு ப்ளீடிங் வரும். ஸோ அதுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க டாய்லெட் ஈஸியா போற மாதிரி பார்த்துக்கணும், ஸ்டூல் சாஃப்ட்னஸ் எடுத்துக்கணும். அதுக்கு நிறைய மருந்து இருக்கு ஓவர் கவுண்டர். உங்களுக்கு மருந்து வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லைன்னா இந்த உலர்ந்த திராட்சை, அதாவது கோல்டன் சுல்தானாஸ் கிரேப்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 10 கிரேப்ஸ் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில ஓவர் நைட் சோக் பண்ணுங்க. சோக் பண்ணிட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணியை குடிச்சிருங்க, அந்த கிரேப்ஸையும் சாப்பிடுங்க. அது இட்ஸ் ஸ்டூல் சாஃப்ட்னர். ஃப்ரூட்ஸ் முக்கியமா வந்து கிவி ஃப்ரூட், ப்ரூன்ஸ், ஆப்ரிகாட், இதெல்லாம் வெளிக்கு போறதுக்கு நல்லது. வாழைப்பழத்துல சில வாழைப்பழம், இந்தியால இருக்கிற சில வாழைப்பழம் வந்து முக்காவாசி வாழைப்பழம் உங்களுக்கு வெளிக்கு ஈஸியா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே வெளிநாட்டுல இருக்கிற யூகேல எல்லாம் சில வகை வாழைப்பழங்கள் வருது, அது சாப்பிட்டா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரம் முடிவதால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். கேள்விகள் அனுப்பியதுக்கு மிக்க நன்றி. டோக்கியோ டிவிக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு குடல் சம்பந்தமா இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, எனக்கு நிறைய கேட்கணும் அப்படின்னா டோக்கியோ டிவிக்கு இமெயில் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம்.